இன்னைக்கு பிக் பாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும். வெளியில போன எல்லா கண்டஸ்டன்ட்டுங்களையும் உள்ள விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் எந்த சீசன் மாதிரி எந்த சீசனும் நடக்கல அப்படின்றத நல்லா பார்க்க முடியுது. ஏன்னா, விஜய் வர்மா நேத்து தானடா போனான். அவன எதுக்கு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதேமாரி விசித்ராலாம் இப்ப போனவங்க தான். இவங்களெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டாங்களா? இல்ல மாயாவுக்கு சொம்பு தூக்குறதுக்கு புஷ் பண்றதுக்கு யாரும் பத்தல அப்படின்றதுக்காக கூப்பிட்டாங்களா? என்னன்னு தெரியல. இதில பிரதீப்ப கூப்பிடுவாங்களா? அப்படின்றது நமக்கு புரியல. கூப்பிட்டாலும் அவர் வரப்போறது கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோகோ ஒண்ணு போடுவாங்க. பிக் பாஸ் சீசன் 7 அப்படின்னு சொல்லிட்டு. அதில எல்லாருடைய ஃபோட்டோஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில மாயாவ போட்டு வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் போட்டு வச்சிருக்கானுங்க. பட் அந்த லோகோ போட்டிருக்கிற அந்த பேனர்ல பிரதீப்புடைய ஃபேஸையே காணோம். அப்படின்னும்போது எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மங்கள் பிக் பாஸ் அப்படின்றத மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது. நீங்க எவ்வளோ தூரம் தான் போங்க, என்ன வேணாச்சும் பண்ணுங்க. நீங்க சொம்பு தூக்குங்க, அண்டா தூக்குங்க. ஆனா மக்களுடைய பவர்ன்றது ரொம்ப பெருசு அப்படின்றத உங்களுக்கு காட்டிடுவோம். இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்துட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்லணும்னு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விக்ரம் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த விக்ரம கழுவி காரி மூஞ்சில துப்பி வச்சிருக்கிறா அவங்க தங்கச்சி. அதுக்கு கொஞ்சம் சுயமரியாதையும், சூடு சொரணையும் அதிகமா இருக்கும் போல இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஆனா, அதில ஒரு பாயிண்ட் கூட இவனுக்கு கிடையாது அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா, வந்த உடனே மாயா உன்ன வெளியில போம்போதும் 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து என்னென்னலாம் பண்ணியிருப்பா உன்ன? உன்ன ஒரு புழு மாரி, புள்ள பூச்சி மாரி பார்த்துட்டு இருந்தா, மிடில் ஃபிங்கர காட்டுனா நீ வெளில போம்போது, அவளுடைய மூஞ்சி எக்ஸ்பிரஷன் சோஷியல் மீடியாலாம் காரி துப்பினாங்க. அந்த மாரிலாம் இருக்கு. ஏன் நீ போய் பார்க்கல வெளியில? நாங்க கேட்குற ஒரே கேள்வி, நீ போய் வெளியில பார்க்கல? அப்புறம் எதுக்குடா அவகிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு உக்காந்துருக்க? அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவனே வாலண்டியரா போயிட்டு ஒரு சாரி வேற கேட்குறான். இத விட அவன எதால அடிக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணல. இன்னொன்னு அதுக்கு பதிலா அவங்க தங்கச்சியே காரி துப்பி வச்சிருக்கிறா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சது. இன்ஸ்டாகிராமில அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அவங்க சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, "நீ ஃபேமிலி மெம்பருக்கு யார் ஒருத்தர் பிரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கலையோ, அவங்க தவறான பாதையில போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம்." அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா இந்த சுயமரியாதை இல்லாத லூசு பையனுக்காக சொன்னதா தான் இருக்குன்ட்டு நம்மளால உணர முடியுது. ஏன்னு வச்சுக்கோங்க, இவன் இவ்ளோ வெளியில பார்த்துட்டு உள்ள போறவன், நான் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், நான் ஒரு ஆம்பள அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கரப்பான்பூச்சின்னு சொல்லியிருக்கீங்க, என்ன மாஸ்க்க போட்டுக்கன்னு சொல்லி உன்னுடைய இன்னர்வேர் எடுத்து காட்டியிருக்கிற. அது மட்டும் இல்லாத நான் போம்போது இவ்ளோ என்ன அசிங்கப்படுத்தியிருக்கிற, கேவலப்படுத்தியிருக்க, மிடில் ஃபிங்கர காட்டியிருக்க, பிக் பாஸ் வார்ன் பண்ணியிருக்க. இதெல்லாம் கேட்டு ஒரு வழி ஆக்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய விஷயங்கள் இதில பார்க்கப்படுது. அது அடுத்த வீடியோவா நான் போடுறேன் பாருங்க. அப்பதான் ஏன் இவங்கலாம் மாயாவ எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரிய வருது. இன்னும் ஒரு விஷயம், இந்த டைட்டில்ல சொன்ன மாதிரி பிரதீப்போடைய ரெட் கார்ட் மேட்டர ரவீனா போட்டு உடைக்கிறாங்க. எப்படின்னா உட்காந்துருக்காங்க. குல் சுரேஷு, மணி, ரவீனா 3 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ ரவீனா சொல்றாங்க, அந்த மாதிரி பிரதீப்போடைய ரெட் கார்ட் மேட்டர் நமக்கு பேக் ஃபயரா ஆயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உடனே பயப்படுறாங்க மணி, குல் சுரேஷ்க்கு ஆஸ் யூஷுவல் வெளில போனோனே தெரிஞ்சிருக்கும். அது பெரிய விஷயமா இருக்காது. பட் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். மணிக்கு, விஷ்ணுவுக்கெல்லாம். எப்படின்னா, நம்ம பண்ணது நமக்கு தான் தவறா மக்கள்கிட்ட போயிடுச்சே தவிர, அவன் எங்கேயோ போயிட்டான், மாஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கே மணி என்ன சொல்றான், வார்ன் பண்றான். "வேண்டாம், வேண்டாம். நீ எந்த மேட்டரையும் இங்க சொல்லாத. அப்புறம் தப்பா போயிடும். ஏன்னா மறுபடியும் தொரத்தி விட்டுருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு. தொரத்தலாம் மாட்டார், நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா மாயா கிட்ட அப்படி கொஞ்சம் குழாவிட்டு என்ன வெளியில நடக்கிறது எல்லாத்தையும் தப்பும் தவறுமா உள்ள ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கே பிக் பாஸ் வார்ன் பண்ணல. அவருக்கே சூடு சொரணை இல்ல போல இருக்கு முதல்ல. உன்னெல்லாம் எங்க வார்ன் பண்ண போறான்? அதெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்க்கலாம் எந்த லெவல் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.